6 தசகங்கள் வரைக்கும் ஏற்கனவே பார்த்திருப்போம். 5வது தசகத்துல என்னன்னா எப்படி சிருஷ்டி ஆச்சுங்கிறத சொன்னேன். சிருஷ்டியான அதாவது முதல்ல பிரகிருதி சலனப்படுறது, அதுக்கப்புறம் பிரகிருதி தான் என்னன்னா 3 குணங்கள் கொஞ்சம் விகாரப்படும் பொழுது மகத்தத்துவமாறுது. மகத்தத்துவத்திலேருந்து அகம் தத்துவம், அகத்திலிருந்து 3 குணங்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கான அந்த இந்திரியங்களுக்கான அதிஷ்டான தேவதைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்களினுடைய தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் வந்ததுங்கிறத பார்த்தோம். அது எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சேராம இருக்கும் பொழுது பகவான் அதை அதுக்குள்ள பிரவேசம் பண்ணி அத்தனையும் ஒரு கலக்குறதுன்னு சொல்லுவா இல்லையா, அத போல என்னன்னா ஒரு பெரிய அண்டம், ஒரு தங்க முட்டை மாதிரி உண்டாச்சு அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம. அதுதான் 5வது தசகம் அதுல பூர்த்தி பண்ணது. அப்போ அதுலதான் என்னன்னா அதை பிளந்துண்டு அதை பிரேக் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா. அது பிரேக் ஆகும் பொழுது என்னன்னா பகவான் விராட் ஸ்வரூபமாக வெளிவந்து அப்படிங்கறத பார்த்தோம். அந்த விராட் ஸ்வரூபத்தை தான் என்னன்னா 6வது தசகத்துல நம்ம பார்த்தோம். அதாவது கீழே 7 லோகங்கள், மேல 7 லோகங்கள். கீழே இருக்கிற லோகங்கள் அப்படிங்கிற பொழுது பாதாளம், ரசாதளம், மகாதளம், தலாதளம், சுதலம், அத்தலம், வித்தலம்னு சொல்லக்கூடிய 7 லோகங்கள். அதே போல இடுப்பு பகுதியிலிருந்து பூலோகம் ஆரம்பிக்கிறது. இது பாதாளம் என்னன்னா பாதத்தினுடைய கீழ் பகுதின்னு சொல்றோம் இல்லையா, பாத மூலம் சொல்லுவோம். அந்த பாத மூலம் தான் என்னன்னா பாதாளமாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரசாதலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நம்ம முதல் ஸ்லோகத்துல இருந்து ஒரு அதாவது இந்த ஆங்க்லெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம். அதே மாதிரி பாதத்தினுடைய மேல் பகுதி அதுதான் ரசாதலமாக இருக்கு. மகாதலம் அந்த ஆங்க்லெட்னு சொல்றது. தலாதலம், சுதலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த காஃப் மசில்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த இடம். அதே மாதிரி அதுக்கப்புறம் முட்டி பகுதி, தொடைகள் அப்படின்னு சொல்றதுதான் அதலம் வித்தலம்னு சொல்லக்கூடிய. சோ இந்த முழங்கால சொல்லக்கூடிய முட்டி தான் சுதல லோகமாக இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். அதே போல இந்த தலாதலம் அப்படிங்கிறது இந்த கால் பகுதி, அதாவது இந்த ஆட்டுக்கால் சதை இருக்குன்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் தலாதலம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி 7 லோகங்களாச்சு. இடுப்பு பகுதி தான் பூலோகமாக இருக்கு. அப்போ இடுப்பு பகுதியிலிருந்து அந்த தொப்புள் பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னா மேல இருக்கக்கூடிய லோகங்கள். அதாவது பூஹு, புவகன்னு சொல்லக்கூடிய ஆகாசமாக இருக்கு. அதுக்கப்புறம் மேல அப்படியே போக போக மார்பு பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்வர்கலோகமாக இருக்கு. மார்பு பகுதி ஸ்வர்கலோகமாக இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். சோ அதுக்கப்புறம் மேல போக போக என்னன்னா பூஹு, புவக, சுவக, மகஹ, மகர்லோகம்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஜனலோகம், அதுக்கப்புறம் சத்தியலோகம்னு சொல்றது. அதனால அப்படி மேல போயிட்டே இருக்கு. அப்போ நெற்றிதான் தப்போலோகமாக இருக்கு, முகம் தான் ஜனர்லோகமாக இருக்கு, கழுத்து தான் மகர்லோகமாக இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். தலைப்பகுதி தான் மேலதான் என்னன்னா சத்தியலோகம். அப்படி இந்த சத்தியலோகத்துல உச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடம் தான் அத்தனை வேதங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய லோகம் அப்படிங்கிறது. உச்சிதான் வேதங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் 4-5 ஸ்லோகங்கள்ல எல்லாம். இப்படி பகவானுடைய அவயவங்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்னன்னா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் அனைத்துமாக இருக்கு. அதனால பிரபஞ்சம் வேறு பகவான் வேறு அப்படிங்கிறது கிடையாது. அதனால்தான் நம்ம உடம்புல எப்படி ஒரு பகுதிகளும் எவ்வளவு முக்கியமோ, பிராமண, வைசிய, சத்திரிய, சூத்ரன் சொல்லக்கூடிய 4வது வர்ணத்தவர்கள். இப்ப பாதம் சூத்ரர்கள், அதுக்கப்புறம் தொடைப்பகுதி வைசியர்கள் உண்டானா, அதே மாதிரி கை அந்த ஷோல்டர் அந்த பகுதி என்னன்னா கத்திரியர்கள் உண்டானா, முகம் பகுதி பிராமணர்கள் உண்டானான்னு சொல்லுவா. ஆனா பாதம்ங்கிறது ஏதோ குறைவாக நம்ம எடை போட்டக்கூடாது. ஏன்னா பாதம் இல்லைன்னா யாருமே நிக்க கூட முடியாது இல்லையா. அப்போ 4வது வருணத்தவர்கள் ரொம்ப கீழானவா, முகம் இருக்கிறது ஒசந்தவா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா வருணத்தவர்களும் அவர்களுக்கு உரிய அந்த தர்மத்தை கடைபிடிச்சுன்னு வந்தாதான் இந்த உடம்புங்கிறது எப்படி அந்தந்த பார்ட் அந்தந்த வேலையை பண்ணாதானே ஒழுங்கா இருக்கும். ஒரு பார்ட் வேலையை இன்னொருத்தர் பண்ணிட்டு அப்படி இந்த உடம்ப நம்ம நடத்தவே முடியாது இல்லையா. அத போலதான் இந்த லோகத்துல வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே அவரவர்களுக்கு உரிய தர்மங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இந்த சொசைட்டி ஒரு ஒழுங்கான ஒரு சிஸ்டம்ல இருக்கும். கவர்மெண்ட்னு சொல்றோம், அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை கரெக்டா பண்ணாதானே இந்த கவர்மெண்டோட அந்த ஆட்சி சரியா இருக்கும் இல்லையா. அத போலதான் அந்த மாதிரி இப்படி இந்த ஹோல் யூனிவர்ஸே என்னன்னா ஜெகன்மய வபுஹு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் 6வது தசகம். இன்னைக்கு 7வது தசகத்துல பார்க்கிறோம். இத போல ஏவம் சதுர்தச ஜெகத்ரூபேண ஜாதஃ புனக. இப்படித்தான் என்னன்னா இத போலதான் என்னன்னா சதுர்தசாத்மக அப்படின்னா 14 லோகங்களும்
அடங்கி இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த பெரிய விராட் ஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுதான் இங்க முதல் லைன்ல சொல்ற, ஜெகத்ரூபேண ஜாத புனக, இப்படித்தான் நீ தோன்றின அப்படிங்கறத சொன்ன இல்லையா. அதுக்கப்புறம் சொல்ற, தஸ்யோர்த்வம் கலு சத்தியலோக நிலையே, அதுல ஊர்துவம், ஊர்துவம்னா மேல அப்படின்னு அர்த்தம். அதுல ஊர்துவம் மேல இருக்கக்கூடிய சத்தியலோகம், தலைப்பகுதி தான் சத்தியலோகம்னு பார்த்தோம் இல்லையா. அதுலதான் என்னன்னா பிரம்மா, ஜாதோசி தாத்தா ஸ்வயம், தாத்தானா பிரம்மா, கிரியேட் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கிரியேட்டர்னு சொல்லக்கூடிய பிரம்மா என்னன்னா அந்த ஊர்துவ லோகமாக இருக்கக்கூடிய சத்தியலோகத்துல இருக்கே அப்படிங்கறத சொல்றான். யம்சம் சந்தி ஹிரண்ய கர்ப்பம் அகில திரைலோக்கிய ஜீவாத்மகம், இப்படி மொத்தமா சேர்த்து இருக்கக்கூடிய விராட் ஸ்வரூபனுக்கு தான் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்ற பெயர். இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு தான் என்னன்னா ஹிரண்ய கர்ப்பன், அதுக்குள்ளதான் அத்தனை ஜீவராசிகளும் அடங்கி இருக்கு. விராட் ஸ்வரூபம் சொன்னாலும் சரி, ஹிரண்ய கர்ப்பன்னு சொன்னாலும் சரி, இல்ல பெருமாள்னு சொன்னாலும் சரி, விஸ்வஸ்வரூபம்னு சொன்னாலும் சரி. அப்போ அதுதான் இங்க சொல்ற. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுல இருந்து பிரம்மா வர, பிரம்மா வந்த உடனே என்னன்னா ஸ்பீத ரஜோ விகார விகசன். இப்போ நம்ம உடம்புங்கிறது இருக்கு, ஆனா காத்தால எழுந்தா வேலை பண்ணணும்ல. அப்ப அந்த வேலைக்கு என்னன்னா முதல்ல ரஜோகுணம் தேவை. ஏன்னா சத்துவகுணம் அப்படிங்கிறது ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ரஜோகுணம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மள காரியங்கள் பண்ண வைக்கிறதுக்கு தூண்டு வைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால ரஜோகுணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி மேலோங்கி வருது. அதான் பீத ரஜோ விகார விகசன். ரஜோகுணம் மேலோங்கி வரும்பொழுது என்னன்னா நானா சிசுருக்ஷாரசக, பலவிதமான ஜீவராசிகள் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணமே அப்பதான் வருது. அதனால பலவிதமான படைப்புகள் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறத சொல்றது. அப்போ ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுதுதான் பலவிதமான படைப்புகள் அப்படிங்கிறது வரும். அடுத்த 2ஆம் ஸ்லோகத்தை சொல்றான் என்னன்னா, இப்போ பிரம்மதேவர் என்னன்னா சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டிக்கான கடவுள் பிரம்மதேவர். பிரம்மதேவர்னா யாரோ தனியா 4 முகம் இருக்கக்கூடியவன்றது கிடையாது. அது எல்லாமே பகவானுக்குள்ள அடக்கம். பகவானே அந்த ஒரு பிரம்மதேவனுடைய ஒரு ரூபத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ற. அதே போல விஷ்ணுங்கிறவர் அதே அந்த பகவானுடைய காப்பாற்றக்கூடிய ஒரு தொழிலை எடுத்துன்னு வர. இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம என்னன்னா காத்தால கிளம்பி வேற ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எங்கேயோ ஆபீஸ்க்கு போறோம் இல்லையா. ஆபீஸ் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்பொழுது என்னன்னா வேற ஒரு காஸ்டியூம்ல நம்ம இருக்கோம். அதே காஸ்டியூம் தான், அதே பர்சன் தான், அதாவது அதே பர்சன் தான், காஸ்டியூம் மட்டும்தான் மாறுது. முதல்ல ஆபீஸ்க்கு போகும்பொழுது ஒரு விதமான காஸ்டியூம்ல நம்ம போறோம், ஏன்னா அங்க வேலைக்கு எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரி போறோம். அதே போல திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா வேற ஒரு காஸ்டியூம்ல இருக்கும் இல்லையா. அத போலதான் என்னன்னா சம்ஹாரம், அதாவது அதே போல ஒரு நாள் முடியறச்சே பார்த்தா என்னன்னா அப்ப தூங்குறது தானேன்னு வேற ஒரு காஸ்டியூம்ல இருக்கும். ஆனா பர்சன் அதே தானே. அதே போலதான் ஒரே பர்சன் தான் என்னன்னா பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் அவரே அந்தந்த தொழிலுக்கு ஏற்றார் போல தன்னுடைய உருவத்தையும் இதையும் மாத்திட்டு வர, அவ்வளவுதான். அதனால சோயம் விஸ்வ விசர்க தத்த ஹிருதய சம்பஷ்யமான ஸ்வயம். அப்ப பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் மனசுல போறது. ஆனா அத பத்தி யோசிச்சா என்னன்னா ஒண்ணுமே புரியாம இருக்கான். போதம் கலு அனவாப்பிய விஸ்வ விஷயம். அனவாப்பிய எப்படி சிருஷ்டி பண்றது மறந்தே போயிடுது. இப்ப காத்தால எழுந்துக்கிறோம், சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை இல்லையா. முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகமே இருக்கிறது இல்லை. அத போலதான் என்னன்னா பிரம்மாவுக்கு முன்னாடி எப்படி சிருஷ்டி பண்ணுங்கிறது மறந்து போயிட்டான். ஏதோ ஒரு காலத்துல இல்ல புது பிரம்மாவே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புது பிரம்மாவுக்கு இப்ப புதுசா ஒருத்தர் ஆபீஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கான்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்லி கொடுத்தாதான் இல்லையா. அதனால ஒண்ணுமே தெரியாம இருக்கான். பண்ணணும் தெரியாது, வேலை இருக்குன்னு தெரியாது, ஆனா எப்படி பண்ணணும், எப்படி சிருஷ்டி பண்றது அப்படின்னு தெரியலையா. ஆனா அப்போதான் என்னன்னா திடீர்னு ஒரு அசரீரியான ஒரு குரல் கேட்கறதான். வைகாயசீம் வாணீம் அப்படின்னா என்னன்னா ஆகாசம் மூலமாக ஒரு சப்தம் கேட்கறதாம். அது என்ன அப்படின்னா தப தப இதி ஏவம் ஹி, தபசு பண்ணு தபசு பண்ணு அப்படின்னு கேட்கறதாம். இது என்ன இந்த வார்த்தையில தான் கேட்டுதா அப்படிங்கிறது இல்ல, அவருக்கு எப்படி புரியுமோ அதன்படி உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு விஷயம் தென்படுறது, அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு என்னன்னா திடீர்னு நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு உள்ளே ஓ இப்படி பண்ணி பாக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா. அது யார் சொல்றது? அப்போ அதே போலதான் உள்ளுக்குள்ள இருந்து பகவானே என்ன பண்றார்,
தபசு பண்ணுன்னு தூண்டி விடுறாராம். அதுவும் எப்படி ஸ்ருதி சுகாம் அப்படிங்கிற அப்படியே காதுக்கு என்னன்னா அமிர்தம் மாதிரி அவ்வளோ இனிமையா இருக்கான். அவ்வளோ இனிமையான அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே உடனே என்னன்னா கோசவுமா அவதப்புமா நிதி, யாரு இந்த மாதிரி சொல்றதா இருக்க, ஏன்னா இங்க யாரையுமே காணுமே அப்படின்னு தோன்றது. ஏன்னா சுத்தியே பார்த்தா யாருமே இல்லை. இப்ப நம்ம தூங்கின்னு இருக்கோம், காத்தால எழுந்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நம்மளுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இதை போல நடக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஆனா யாருமே இல்லாதது போலதானே அந்த டைம். நம்மளுக்கு பார்த்தா என்னன்னா பக்கத்துல யார் படுத்துன்னு இருக்காங்கிறது கூட தூங்கும் பொழுது தெரியாது. அப்ப அந்த தூக்கத்திலிருந்து ஒரு ஒரு எழுந்துக்கிற அந்த அந்த செகண்ட் வரும் பொழுது நம்ம மட்டும் தானே இருக்கோம், யாருமே இல்லையேன்னு உள்ளுக்குள்ள சிந்தனைகள் வரலாம், நம்மளுக்கு தெரியாது. அத போல பிரம்மாவுக்கு என்னன்னா இங்க சுத்தியே வெறும் ஜலமயமாகத்தான் இருக்கு, அதுல ஒண்ணுமே தென்படல, யாருமே இல்லாத பொழுது எங்க இருந்து இந்த சப்தம் வருது அப்படிங்கிறது தோன்றதாம். மா அவதற்புமானிதி ஜலாபூர்ணே ஜெகன் மண்டலே, பூரா ஜலம் தானே இருக்கு, இந்த ஜலத்துக்குள்ள இருந்து எப்படி சப்தம் வருது அப்படின்னு தோன்றதாம். ஆனா சுத்தி சுத்தி பாக்குறாரு, கிமப்பி அனீக்ஷிதவதா, ஒண்ணுமே தெரியல. இப்படி திரும்புறாரு, அப்படி திரும்புற, நாலா பக்கமும் திரும்பி 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 பார்க்கிற. அப்படி நாலா பக்கமும் திரும்பினதுனால்தான் அவருக்கு 4 முகங்கள் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இந்த பக்கம் பாக்குறாரு, அந்த பக்கம் பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு, மேல பாக்குறாரு, எல்லாம் பாக்குறாரு, ஆனா எங்கேயுமே காணுமா. அப்படியே என்னன்னா திவ்யம் வருஷம் சஹசிரமாத்த தபசா, 1000 வருஷங்கள் இப்படியே ஓடிடுறதாம். 1000 வருஷங்கள்னா பிரம்மதேவனுடைய கணக்குக்கு அங்க, நம்மளுக்கு 1000 வருஷங்கள்னு சொல்றான். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1000 வருஷங்கள் அத போல அப்படியே என்னன்னு புரியாம தபசு பண்ணிட்டே இருந்தார். தபசு பண்ணிட்டே இருக்காராம் பிரம்மதேவன். அப்படி தபஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்னன்னா திடீர்னு பார்த்தா அவருடைய உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல என்னன்னா வைகுண்ட ரூபம் தெரியறதாம். அவருடைய ஸ்வநிலையம், ஸ்வநிலையம் பகவான் தன்னுடைய வைகுண்ட கோலத்தை காண்பிச்சு கொடுத்தார் பிரம்மதேவனுக்கு. ஸ்வநிலையம் வைகுண்டம் ஏகாத்புதம், ஒரு அழகான வைகுண்ட லோகம் தெரிஞ்சுதான். அங்க எப்படி இருக்கு அப்படிங்கறதான் விவரிக்கிற. ஏன்னா வைகுண்ட லோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா மாயாயத்திர கதாபினோ விகுருதே, மாயைங்கிறது அங்க கொஞ்சம் கூட இல்லையா. பகவானுடைய மாயா சக்தின்னு சொல்றது அங்க கொஞ்சம் கூட இல்ல, அது அப்படியே ஆனந்தமயமா இருக்கான். அது எப்படி இருக்கு அப்படின்னா பாதே ஜகத்யோபகி, ஜகத்துன்னு சொல்லக்கூடிய இந்த 14 லோகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அந்த இடத்துல சோகமோ குரோதம் கோபமோ இல்ல விமோக மயக்கமோ இல்ல சாத்வசன பயம், இப்படி சோகம் மோகம் கோபம் பயம் இது எதுவுமே இல்லையா. ஏன்னா இதெல்லாம் எப்போ இருக்கும் அப்படின்னா மாயையோட சேர்ந்து 2வது ஒரு வஸ்துன்னு இருக்கும் பொழுதுதான் அதை பார்த்து கோபப்படுறதோ. யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளை பார்த்தே நம்ம கோவப்பட்டுக்கிறதா, நம்மளை பார்த்தே நம்ம வருத்தப்பட்டுக்கிறதா, நம்மளை பார்த்தே பயப்படுறதா, எப்படி இருக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது 2வது வஸ்துன்னு இருந்தாதான் அதை பார்த்து பயப்படுறதோ எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி பாவாத்து தூரம் கதாக, இந்த மனதுன்னு சொல்றதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. நம்ம இப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு. அதே மாதிரி சாந்திரானந்த ஜரீச்ச எத்திர பரம ஜோதி பிரகாஷாத்மகே, அங்க என்னன்னா சுத்தீர சூரியனோ சந்திரனோ எதுவுமே கிடையாது, ஆனா பார்த்தா பிரகாசமா இருக்கு. நம்மளுடைய கனவு லோகம் வரதே, கனவுல என்ன சூரியன் இருக்கா சந்திரன் இருக்கா, ஏன்னா இல்ல ஒரு விளக்கு தான் இருக்கா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இல்லையா நம்ம படுத்துக்கிறோம். ஆனா கனவுல பார்த்தா என்னன்னா எல்லாம் பிரகாசமா தெரியறது. எப்படி தெரியறது இல்லையா, எதை பார்த்தாலும் அதுல கடல் தெரியறது, மணல் தெரியறது, இல்ல வேற ஒரு ஜீவன் தெரியறது, இல்ல வேற ஒரு பெரிய ஒரு படமே ஓட்டின்னு இருப்போம். ஆனா எப்படி எந்த லைட்டுமே இல்ல, இருட்டுலதான் இருக்கு. ஆனா இருட்டுல கண்ணையும் மூடிட்டு ஆனா உள்ள பார்த்தா பிரகாசமா இருக்கே, அந்த பிரகாசம் தான் இங்கேயும் சொல்றாரு. அத போல இங்க ஒரு புரியறதுக்காக அப்படி சொல்றது. சோ இந்த அண்டத்தையும் கடந்திருக்கக்கூடிய அப்பாற்பட்டதான மனதுக்கும் ஏன்னா சிந்தனை பண்ணி பார்க்க முடியாது. இத சிந்தனை பண்ணா கூட நம்மளுக்கு எப்படின்னா இங்க இருக்கிற சூரிய வெளிச்சத்தை வச்சோ சந்திரனுடைய வெளிச்சத்தை வச்சோ இல்ல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு தான் நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமே தவிர, ஆனா அந்த பிரகாசம் அப்படிங்கிறது சூரியன் பக்கத்துல போயிருந்தா ஒரு சூரியனுக்கு எப்படி இருக்கும், தகிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிரகாசம் எப்படி இருக்கும், ஒண்ணும் இல்ல 12 மணி வெயில்ல போனாலே நம்மளுக்கு கண்ணு கூசுறது பார்க்கவே முடியல. அந்த சூரியன் பக்கத்துல பிரகாசமா இருக்குன்னா எப்படி இருக்கும், அத போல கோட்டி சூரிய பிரகாசம்னு
கிரீட்டமே இருக்கும்னு சொல்ற. அப்படியேப்பட்ட பகவான் இருக்கக்கூடிய அந்த லோகம் அப்ப எப்படி இருக்கும் இல்லையா? தத்தே தாம, அந்த தாமம், தாமம்னா அவர் இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட லோகம். அத என்னன்னா விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. அப்படியேப்பட்ட அந்த பகவானுக்கு, அதாவது பிரம்மதேவனுக்கு காண்பித்த அந்த வைகுண்ட லோகத்தை அப்பா எனக்கும் தரிசனம் பண்ணணும்பா அப்படின்னு இவரும் உள்ள நினைச்சுக்கிற. அது இன்னும் வரப்போறது. அதனாலதான் என்ன சொல்ற, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த சிறந்த லோகம், ரொம்ப மேன்மையான அந்த லோகம், அந்த லோகத்துக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும். விஜயதே வைகுண்ட ரூபம், அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய வைகுண்ட லோகம் இருக்கு இல்லையா, அதை நீ பிரம்மதேவனுக்கு காண்பிச்ச. அந்த லோகத்துல எப்படி இருக்கா? யாராவது இருக்காங்களா? இல்ல பகவான் மட்டுமே தான் இருக்காரா? சூரிய மண்டலம் அப்படின்னா சூரியன் மட்டும் தானே இருக்கு இல்லையா? நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அது போல வைகுண்ட லோகம்னு சொல்றாளே, அங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா யஸ்மின், ஏன்னா பகவான் மோட்சத்தை கொடுக்கிறாருன்னு சொல்றா இல்லையா? மோட்சத்தை கொடுக்கும் பொழுது என்னன்னா அதுலயே சாரூபியம் சாலோக்கியம் அப்படின்லாம் சொல்லுவா. சாரூபியம் அப்படின்னா என்னன்னா பகவானை போலவே ரூபத்தோட சதுர்புஜங்களோட அங்க நிறைய பேர் இருப்பாளாம். எதுக்குன்னா பகவானுக்கு சேவைகள் பண்றதுக்காகவே சாரூபியம் அப்படின்னு சொல்லுவா. சாலோக்கியம் அப்படின்னு என்னன்னா அந்த லோக்கத்துல வசிக்கக்கூடிய அப்படியேப்பட்ட ஒரு மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கறது சொல்லுவா. இத போல எல்லாம் இருக்கு, 5 விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி என்னன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா யஸ்மின் நாம சதுர்புஜாகா, அங்க சதுர்புஜங்களோட நிறைய பேர் இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க எங்கேயுமே கோபமோ காமமோ போட்டியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா மாயைங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாருமே அவங்கவங்க பாட்டுக்கு பூஜைகள் பண்ணிட்டோ ஏதோ காரியங்கள்ல ஈடுபட்டு இருப்பா. பகவத் தொண்டு பண்றதுக்காக மட்டுமே அந்த லோகம், வேற எதுவுமே அங்க கிடையாது. அப்போ ஹரிமணி ஷியாமாவதாத்விஷோ அப்படின்னா அப்போ அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா இன்னும் சதுர்புஜங்களோட இருக்கிறது ஒண்ணு. ஹரிமணி ஷியாம அப்படின்னா நல்ல டார்க் நீல ரத்னம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீல ரத்னம் போல, இல்ல பச்சை மரகதக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்திர நீலம்னு சொல்றதுதான் இங்க ஹரிமணி அப்படின்னு சொல்றது. ஹரி அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு ஓகேவா, அதுல ஒண்ணு இந்திரன்னு அர்த்தம். அப்ப இந்திரமணி கல் எப்படி பளிச்சுன்னு ஒரு பச்சையும் இருக்காது நீளமும் இருக்காது, அது மாதிரி டார்க்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருமேனியோடு இருக்கா. நானா பூஷண ரத்ன தீபித்த திஷோ, எல்லாரும் பார்த்தா பலவிதமான ஆபரணங்கள் அணிஞ்சுட்டு இருக்காங்களாம். அவங்க இப்படி பகவான் இருப்பாரு, விஷ்ணுங்க சொல்றோம் இல்லையா, அது போல என்னன்னா கைவளை போட்டு இருக்கிறது, தோல் வளை போட்டு இருக்கிறது, காலுக்கெல்லாம் எல்லா அவயவங்கள்லயும் அந்தந்த ஆபரணங்கள், ஹாரம் போட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்கா. அது எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரத்தினங்கள் பதிச்சதாக இருக்கான். ரத்ன தீபித்த திஷோ, ரத்னங்களினுடைய ஒளி அப்படியே எல்லா பக்கமும் திசைகளுக்கே என்னன்னா தீபித்த திஷோ, திசைகளுக்கு வேற எதுவும் லைட் இங்க ஸ்ட்ரீட் லைட் இதெல்லாம் கிடையாது. இங்க எப்படின்னா அவங்கவங்க போட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்களே ரத்தினங்களே அங்கங்க திசைகளை காண்பிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கா. திவ்யந்தி திவ்யா ஜனாகா, திவ்யமான ஜனங்கள். ஏன்னா மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்கிறவங்க எல்லாம் எப்படியேப்பட்ட உன்னதமானவர்களா இருப்பாங்க இல்லையா, அப்படியேப்பட்டவங்க எல்லாம் அங்க ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருக்காங்களாம். அப்படித்தான் இருக்கு உன்னுடைய தாமம், உன்னுடைய பிளேஸ் அப்படின்னு சொல்றது. அப்படி நிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் ஜெயேது, இப்படியேப்பட்ட நிரஸ்த சர்வ சமலம் அப்படின்னா மலம்னா அழுக்கு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட அழுக்கே சேராதபடி பாபங்களே இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்காங்களாம் அங்க இருக்கவங்க எல்லாம். அப்படி சுத்தமான அந்த ஒரு குவாலிட்டிஸ் எப்படி பகவானும் அது போல என்னன்னா அங்க சுத்தமான குவாலிட்டிஸ் இருக்கிறவங்களா தான் அந்த வைகுண்ட லோக்கத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வைகுண்ட லோக்கத்துக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் அப்படிங்கறது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்தை சொல்றார், நானாதிவ்ய வதூஜனைகி. இப்போ ஆண்கள் தான் இருப்பாங்களா, பெண்கள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல மகாலட்சுமி தேவி இருக்கா. மகாலட்சுமி தேவியோட என்னன்னா கூட நிறைய பெண்கள் எல்லாமும் இருக்காங்களா. அதான் நானா திவ்ய வதூஜனைகி, வதூனா பெண்கள்னு அர்த்தம். திவ்யமான பெண்கள் எல்லாமும் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அபிவிருத்தா வித்யுல்லத்து வித்யுத் லதா துல்யா. வித்யுத்னா மின்னல், அவங்க எல்லாம் மின்னல் வெட்டுற மாதிரி பளிச்சுன்னு இருக்காங்களாம். ஒரு மின்னல் கண்ணுக்கு எப்படி பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்காங்களாம் பார்க்கறதுக்கு. வித்யுல் லதா மின்னல் வெட்டினது போல இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்திர லதையா,
இந்த லோகமே அப்படியே எல்லாருடைய மனசையும், லோக்கத்துல இருக்கிற எல்லாருடைய மனசையும் இல்ல மோகிக்க கூடிய அப்படியேப்பட்ட அழகு பொருந்தி இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் அங்க இருக்கா. மகாலட்சுமி தாயாரும் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய துளசி தளங்கள், நிறைய பூக்கள் இதெல்லாம் அழகா பறிச்சுன்னு இருக்காளாம். அப்படி அந்த மகாலட்சுமி தாயார் போய் பறிக்கிறதுக்கு போகும்பொழுது பார்த்தா அந்த மகாலட்சுமி தாயாருடைய அந்த அழகும் அந்த காந்தி தேஜஸ்னால என்னன்னா ஆசாந்தரா அப்படின்னா திசைகள் அப்படின்னு அர்த்தம். ஆஷாசுன்னு நம்ம கிருஷ்ணாவதாரத்திலயும் பார்க்க போறோம். ஆஷாசு சீதல தராசுன்னு திசைகள் எல்லாம் சுத்தீர பார்த்தா என்னன்னா பிரகாசமா இருக்கா. எப்படின்னா மகாலட்சுமி தாயார் அங்க இருக்கான்னு காண்பிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கான். அவ்வளோ ஒரு வித்யோதிதா அப்படின்னா ரொம்ப அழகா சுத்தீர மின்னலை போல என்னன்னா சுத்தீர வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி. அப்படி எதற்காக அங்க இருக்கா? பாத அப்ஜ சௌரபைக்கு குத்துக்காத்து, உன்னுடைய திருவடிகளுக்கு என்னன்னா அதுல ரொம்ப மனசை வச்சுட்டு இருக்கா. தாமரை போல அப்ஜன் அம்புஜ அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை போல இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகள் மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் என்ன பண்றாளாம், நிறைய பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு அங்க திவ்யமான பூக்களை பறிச்சுட்டு பகவானுடைய திருவடிக்கு சேர்க்கறதுக்காக லக்ஷ்மி ஸ்வயம் லட்சத்தை மகாலட்சுமி தாயாரே வந்திருக்காளாம். எத்தனையோ பேர் இருக்காள அவள்லாம் சாத்திப்பாளை பூக்களை அப்படின்னு இல்ல நான் என்னுடைய பதிக்கு சாத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் துளசி தலங்கள் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கா. யஸ்மின் விஸ்மய திவ்ய விபவம், இப்படியேப்பட்ட இந்த மாதிரி திவ்யமான விஷயங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட அந்த வைகுண்ட லோகத்தை எனக்கும் நீ கூடேம்பா அப்படின்னு பட்டத்திரிகள் ரொம்ப ஆசையா கேக்குறப்பா. எத்தனை இது சொல்லும் பொழுதே நம்ம அங்க இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது இல்லையா. இப்ப பிரம்மதேவன் என்னன்னா இவ்வளவு அழகா அந்த பகவான் இப்ப அடுத்ததும் சொல்ல போற எப்படி இருக்க, பகவானும் எப்படி இருக்கன்றத சொல்ல போற. அந்த மாதிரி ஒரு வைகுண்ட லோகம் எனக்கும் கூடேம்பா. இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் சொன்னா இப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் இல்லையா. அந்த மாதிரி பட்டத்திரிகள் சொல்றப்பா எனக்கும் இந்த வைகுண்ட லோகத்தை காண்பிச்சு கூடேம்பா, எனக்கும் நீயே கூடேம்பா அப்படின்னு 6வது ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்ததுல சொல்றார் தத்ரைவம் பிரதிதர்ஷித்தே நிஜபதே. அப்போ இந்த உன்னுடைய நிஜ பதமான வைகுண்ட லோகத்துல நீ எப்படி இருக்க அப்படின்னா ரத்னாசனாத்தியாசிதம், ரத்தினங்கள் எல்லாம் அப்படி பதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசனம் இருக்கான். அந்த ஆசனத்துல அப்படி அழகா சிம்ஹாசனம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி அழகா கைய வச்சுட்டு பகவான் அழகா திவ்யமா உட்கார்ந்துட்டு இருக்காராம். அப்படி பிரதிதர்ஷித்தே நிஜபதே, உன்னுடைய அந்த லோகத்தை வைகுண்ட லோகத்தை நீ பிரம்மாவுக்கு நிஜபதமான அந்த உன்னோட லோகத்தை பிரம்மாவுக்கு காண்பிச்சு கொடுத்தியே. அதுல நீ எப்படி இருக்க அப்படின்னா ரத்தினங்கள் அப்படியே பதிச்சு இருக்கக்கூடிய ஆசனத்துல ஆத்தியாசிதம் அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா அழகா அந்த அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படி இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது பகவான் எப்படி இருக்கார், பகவானுடைய திருமேனி தரிசனம் எப்படி இருக்குன்னு ஏன்னா ஆசனம் மட்டும் தானே சொல்லியிருக்கார். இப்ப அடுத்தது சொல்றார் பாஸ்வத் கிரீட பாஸ்வத் கிரீட கடகாதி ஆக்கல்ப தீப்ராகிருதி. பாஸ்வத்னா பிரகாசிக்கிறது, அதனால நம்ம நாட்டுக்கே பாரத தேசம் அப்படிங்கிற பேர். பா அப்படின்னாலே என்னன்னா ஒளிர்றது பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடியவா பாரத தேசம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இங்க இருக்கக்கூடியவாள்லாம் ஞானத்துல ஒளிரக்கூடியவாளா இருப்பா. அதனால பாஸ்வத் கிரீட அப்போ அழகா கிரீடம் என்னன்னா பிரகாசமா இருக்கு, அப்படியே ஷைன் அடிக்கிறது. எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கிற மாதிரி ஜிம்ஸ் எல்லாம் கிடையாது. அங்க பார்த்தா எல்லாம் வைரம் வைடூரியம் அப்படித்தான் இருக்கும். அப்படி ஒரு விலை மதிக்க முடியாத அப்படி ரத்தினங்கள்லாம் பதிச்சு இருக்கக்கூடிய கிரீட்டம் இருக்கா. அந்த கிரீட்டம் அப்படி அவ்வளோ ஜொலிக்கிறதாம். கடகம் போட்டு இருக்காராம். கடகம்னா என்னன்னா இந்த ரிஸ்ட்ல நம்ம வளையல் போட்டுக்கிறோம் இல்லையா, அதை போல என்னன்னா அழகா இங்க கைகள்ல ஒரு கடகம் போட்டு இருக்காராம். இந்த காப்புன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுலயும் ஆனா நிறைய ரத்தினங்கள் பதிச்சிருக்கான். இது மட்டும் இல்ல ஆக்கல்ப தீப்ராகிருதி அப்படின்னா நிறைய இதை போல ஒளிரக்கூடிய எத்தனையோ ஆபரணங்கள் அவர் தரிச்சுட்டு இருக்காராம். காதுல மகர குண்டலம், கழுத்துல ஹாரங்கள், அதே போல தோள்வளை அணிஞ்சின்றிருக்கார், முத்துமாலை அணிஞ்சின்றிருக்கார், அதே போல இடுப்புல ஒட்டியானம் அணிஞ்சின்றிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஆபரணங்களும் இருக்கான். அதுவும் ஒன்னொன்னு ஒரு ஷேப்ல இருக்கு, ஒரு கல்லு பதிச்சு இருக்கிற மாதிரி இருக்கான். ஸ்ரீவத்சாங்கிதம்
மார்புல வந்து என்னன்னா மார்பு வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீவத்சம் மரு இருக்கான். அது பிருகுமுனிவருடைய கால் பதிஞ்ச இடம் இல்லையா, அத ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல அழகா ஸ்ரீவத்சம் மரு இருக்கு. ஆத்த கௌஸ்துபமணி சாயாருணம், அழகா கௌஸ்துப ரத்னம் கழுத்துல பிரகாசிக்கிறதா. அதுவும் பார்க்கடல கடைஞ்ச பொழுது கிடைச்சது இல்லையா, அந்த அந்த ஒரு ரத்னம் பளிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ஒரு சிகப்பு கல்லுன்னு சொல்லுவா. அந்த கல்லினுடைய அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அதனால மார்பு பகுதியே பார்த்தா சிவந்து காணப்படுறதாம். அதனால சிவந்து இருக்கக்கூடிய மார்பா இருக்கு. ஏன்னா அந்த மணியினுடைய சாயானா அதனுடைய நிழல் மாதிரி அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து மார்புல பட்டு ரொம்ப பிரகாசிக்கிறது. காரணம் அடுத்ததுல சொல்றான், மணி சாயாருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஹி தத்தே விபூபாத்துமே. அப்போ காரணம் விஸ்வேஷாம் அப்படின்னு என்னன்னா, இந்த அந்த கௌஸ்துப ரத்னம் அணிஞ்சின்னு இருக்கே, அதுதான் வந்து என்னன்னா இந்த லோகத்துக்கே காரணமா இருக்கு, அப்படிங்கிற இந்த சிருஷ்டிக்கே காரணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா சொல்ல போனா மகாலட்சுமி தாயார் வந்து என்னன்னா பொதுவா மார்பு பகுதியில இருப்பாள் இல்லையா, அந்த மகாலட்சுமி தாயாரினுடைய அழகா மருதாணி வச்சுட்டு இருப்பாளாம். கழுத்துல அந்த திருமங்கல்யத்துல நிறைய குங்குமம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாளாம். அதனால அதனுடைய அந்த சிவப்பு வந்து பக்ஷஸ்தலம் பூரா இருந்து அந்த மகாலட்சுமி தாயார் தானே எல்லா அந்த லோக்கமும் சிருஷ்டி ஆறதுக்கு அவரும் அந்த மகாலட்சுமி தாயாரும் தானே. ஏன்னா அந்த பிரகிருதி தானே அந்த சஞ்சலப்படும் பொழுதுதானே மொத்த சிருஷ்டியும் உண்டாகுதுன்னு சொல்லுவா. அதனால காரணம் விஸ்வேஷாம் அப்படி காரணமாக இருக்கு. அப்படியேப்பட்ட இந்த ரூபத்தை இல்லையா பிரம்மதேவன் தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ரூபத்தை எனக்கும் காண்பியப்பா விபோ பாத்துமே, எனக்கும், எனக்குன்னா தனக்கு மட்டும் கேட்கல, தே விபோ பாத்துமே அப்படின்னா இதை யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாமும் அந்த தரிசனத்தை காண்பிச்சு கூடப்பா அப்படிங்கிற மாதிரி 7ஆவது ஸ்லோகம். 8ஆவது ஸ்லோகத்தை சொல்றார், பகவானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா நல்ல கண்ணங்கரேல் இருக்கக்கூடிய மழை பொழியக்கூடிய மேகம். மழைக்கும் பகவானுக்கும் ரொம்ப ஒத்துமை இருக்கும்னு சொல்லுவா. ஏன்னா மழை வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது, அதே போல பகவானும் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பார். மழை பெய்யும் பொழுது பார்த்தா எல்லாருக்கும் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கு. பகவானுடைய கடைக்கண் பார்வைன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை ஒத்த மழை பெஞ்சாதான் நம்மளுக்கும் அனுகிரகம் அப்படிங்கிறதுதான் இருக்கு இல்லையா. அது போல நிறைய, அதனால என்னன்னா அந்த காலாம்போத அப்படின்னா நிறைய மழைய தேக்கி வச்சிருக்கக்கூடிய மழை மேகம் எப்படி டார்க்கா இருக்குமோ அத போல கலாய கோமல ருச்சி சக்கரேன அப்படின்னா, அதாவது நீளமா இருக்கக்கூடிய ப்ளூ லில்லின்னு சொல்லுவா. நல்ல டார்க்கா லில்லி பூ, அந்த பூவெல்லாம் சேர்த்து ஒன்னா வச்சு ஒரு பொக்கே மாதிரி பண்ணா எப்படி இருக்குமோ அத போல ஒரு சாஃப்ட்னஸ், அத கோமளம். கோமளம்னு என்னன்னா ரொம்ப அப்படி மிருதுவா இருக்கக்கூடியது. அப்படி டார்க்கா இருக்கிறதுக்காக வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுங்கிறது கிடையாது. பூவை போல மிருதுவானவரா அப்படியேப்பட்டவர். சக்கரேன சக்கரம் திசாம், அப்படி அவருடைய பிரகாசம் சுத்தி இருக்கக்கூடிய திசைகள் எல்லாம் பிரகாசப்படுத்தக்கூடியதாக இருக்கு. உதாரணம் மந்தஹசித, ரொம்ப அழகான ஒரு கருணை பொங்கக்கூடிய அப்படியேப்பட்ட அழகான ஒரு புன்னகை. அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து என்னன்னா எல்லா கஷ்டமும் போயிடும். அந்த ஒரு புன் சிரிப்பு ஒண்ணு. இப்ப கூட வந்து குழந்தைகள் சிரிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ, அம்மாவுக்கு பிரசவ வலின்னு பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த குழந்தை அப்படி வந்த உடனே அதனுடைய முகத்தை பார்த்தாலே என்னன்னா அத்தனை வலியும் பறந்து போயிடும் இல்லையா. அந்த மாதிரி உதார மந்தஹசித, ரொம்ப அழகான புன்னகையா. அப்படி முகம் செந்த பிரசன்னானனம், பிளசண்டா இருக்கான் முகம். வந்து எப்பவுமே அப்படி ஃபேஸ் தொங்கி போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி அப்படிலாம் இல்ல, எப்பவுமே பிரகாசிக்கும். அதாவது பிளசண்டா இருக்கிறது அந்த அமைதி, அந்த ஒரு நிம்மதி முகத்துல தெரியணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். இதெல்லாம் ஏதோ பகவான சொல்றது, அவர் மட்டும் அப்படி இருப்பார் நம்ம சோகத்துல இருக்கலாம்ன்றது கிடையாது. நம்மளும் எப்பவுமே என்னன்னா எவ்வளவோ இருக்கும் கஷ்டங்கள், ஆனா பகவான திருப்பி திருப்பி சொல்ல 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 அவன் முகத்தை நினைவுபடுத்திட்டே இருக்க நம்மளுக்கும் அது போல வரும். அதனால்தான் அந்த ஸ்துதி எல்லாம் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கிறது. ராஜத் கம்பு கதா அரி பங்கஜதர அப்படின்னா சதுர்புஜங்களோட இருக்கார். சதுர்புஜங்கள்லயும் என்னன்னா ஒரு பக்கம் கம்பு, கம்புனா சங்கம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் அரி, அரினா சங்கு அப்படின்னு அர்த்தம், சக்கரம் அப்படின்னு அர்த்தம். அரினா சக்கரம், கம்புனா வந்து சங்கு, அதுக்கப்புறம் பங்கஜ, பங்கஜன்னா தாமரை, அதுக்கப்புறம் என்னன்னா கதா, கதை வச்சுட்டு இருக்கான். அப்போ பட்டத்திரிகள் குருவாயூரப்பனை பார்க்கிறார் இல்லையா, அதே கோலத்துலதான் குருவாயூரப்பனும் இருக்கு. அதனால
சங்கம் சக்கரம் கதை தாமரை பூவை வச்சுட்டு சதுர்புஜங்களோட அந்த பிரம்மதேவன் பார்த்த உடனே ரொம்ப திருப்தியா இருக்கான். அத துஷ்டிகரம் அப்படிங்கிற அப்படி துஷ்டி ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்த்து அது எப்படிப்பட்ட திருமேனி அப்படின்னா வபுகு தவ விபோ அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் எது பிரகாசிக்கிறதோ அந்த திருமேனி தான் இங்க ஒரு ரூபத்துல இருக்குப்பா அப்படிங்கறத சொல்லி என்னுடைய இந்த ரோகத்தையும் நீதானேப்பா போக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தை சொல்ற திருஷ்டுவா சம்பிருத சம்பிரம கமலபூஹு. இப்போ இந்த பிரம்மாவுக்கு இப்படியேப்பட்ட அழகான திருமேனி தரிசனம் கிடைச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியில என்ன பண்றாரா, நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா. எழுந்துக்கிறார், திருப்பி நமஸ்காரம் பண்ற, எழுந்துக்கிறார், திருப்பி நமஸ்காரம் பண்ற. இப்படி துவத்பாத பாத்தோருகே, உன்னுடைய இரு திருவடிகளையும் விடாம நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க. கூடவே ஹர்ஷ ஆவேஷ வசம்பதோ, ஹர்ஷாவேஷ வசம்பதோ அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுறதாம். அவர் தரிசனம் பண்ணதுல இருந்து என்னன்னே சொல்ல முடியாத ஆனந்தம். அப்படி திருப்பியும் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்க. அப்படி எல்லாம் நிறைவேறிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுறதாம். அதே போல ஏ பகவானே ஜானாசி ஏவ, நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெரியாதாப்பா? உனக்கு நன்னாவே தெரியுமே. ஜானாசி ஏவ, உனக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது இந்த லோக்கத்துல இருக்கா? நம்ம மனசுல நம்ம நினைச்சுப்போம், ஏதாவது தெரியாம ஒரு தப்பு பண்ணணும்னு நினைச்சுப்போம். தப்பு பண்றது தப்புன்னு இல்ல, நல்லதோ தப்போ எதுவுமே பகவானுக்கு தெரியாம பண்ணவே முடியாது. சிசிடிவின்னு இப்ப வேணா வந்திருக்கலாம். பகவான் 14 சாட்சிகளை விட்டுட்டு போயிருக்க. அதனால விட்டுட்டு போயிருக்காருல்ல, அவருமே ஒரு சாட்சியா மனசாட்சியா உள்ள இருக்காரு. ஆனா 14 விஷயங்கள் சந்திரன் சூரியன் எல்லாம் என்னென்ன டைம்ல என்னென்ன நடக்கிறதுன்னு பகவானுக்கு சொல்லிட்டே இருப்பாளாம். அதனால 14 சாட்சிகள்னு பாகவதத்தை சொல்றான். அப்படி அத்தனை சாட்சிகள் இருந்தும் தெரியாம தப்பு பண்றேன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படின்னா நம்மளுக்கு புரிதலே இல்லைன்னு அர்த்தம். பகவானுக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்க முடியாது. எனக்கு ஒரு தாட் வந்ததுனாலே அது உள்ள பகவான் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அந்த தாட்டே அவருக்கு தெரியாம எப்படி வரும்? அப்போ அந்த மாதிரி உனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லப்பா. என்னன்னா எனக்கு சிருஷ்டி பண்ணணும்னு தோன்றது, ஆனா எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு தெரியலையேப்பா. அதனால ஞானம் ததாபாதைய அப்படின்னா எனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பா. எனக்கு கூட ஏதோ படிக்கணும்னு தோன்றதுப்பா, ஆனா எப்படி படிக்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டினோம்னா பகவான் என்ன பண்ணுவார்? யாராவது ஒரு குரு மூலியமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை போதிப்பர் கட்டாயமாக. அத போலதான் ஞானம் ததாபாதைய, அப்பா அந்த அறிவை எனக்கு கொடுப்பா. எந்த அறிவு? துவைத அத்வைத பவத்ஸ்வரூப பரமிதி, துவைதத்தையும் அத்வைதத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிற அந்த ஞானத்தை எனக்கு கொடு. துவைத்தம் அத்வைத்தம்னா பகவான் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சுட்டா சிருஷ்டியே தேவையில்லை இல்லையா? அத்வைத்தம்னு சொல்லுவா. இன்னொரு விஷயமே கிடையாது, எல்லாம் பகவத் ஸ்வரூபம் தான் அப்படின்னு உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் சிருஷ்டியே இல்லை. அப்போ துவைத்தம்னா என்னன்னா பகவான் ஒருத்தர் இருக்கார், வைகுண்ட லோகத்துல இருக்கார், சிருஷ்டிங்கிறது நிறைய இருக்கு. அப்படின்னா நிறைய இங்க பார்க்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் இருக்குன்னு சொல்றது துவைத்தம்னு சொல்றது. அப்போ நிறைய சிருஷ்டி பண்ணணும், ஆனா அதே சமயத்துல என்ன பகவான் ஒருத்தந்தான்ற உணர்வும் இருக்கணும். அப்போ ரெண்டுமே வேணும் இல்லையா? அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகவான இந்த துவைத்தம் அத்வைத்தத்துக்கு கடந்து இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். தம் துவாம் பஜே அப்படின்னா நான் உன் திருவடிகள்ல விழுந்து வணங்குறேன்ப்பா, நீதான் அந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு உடனே பகவான் பார்க்கிறார். அப்பா இந்த எண்ணத்தை வரவழைச்சதே நான் தானே, அதனால ஆதாம்ரே சரணே. அப்போ அந்த பகவானுடைய திருவடிகள்ல விழுந்து விழுந்து வணங்கின உடனே சரணாகதி பண்றார் இல்லையா? அப்போ பிரம்மதேவனுடைய கைய அழகா அப்படி பிடிச்சிட்டு தன் கைய மேல வச்சுக்கிறாராம். பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? பாணி கிரகணம் பொதுவா என்னன்னா குரு சிஷ்யனை ஏத்துக்கிறதும் பாணி கிரகணம் பண்ணிதான், கணவன் மனைவியை ஏத்துக்கிறதும் பாணி கிரகணம் பண்ணிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வா உனக்கு நான் சொல்லித்தரேன் விஷயங்கள் எல்லாம்னு சொல்லிதான் சின்ன வயசுலயே, அதனால பால்ய விவாகம் நடக்கும் பொழுது பாணி கிரகணம் பண்ணிதான் அழைச்சிட்டு வருவா. அதனால கணவன் சொல்படி மனைவி கேட்கணுங்கிறது இருக்கு. ஏன்னா ஒரு குருவாக இருந்து கணவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனைவி கிரகிச்சுக்கணுங்கிற மாதிரிதான் அப்படி பாணி கிரகணம் பண்றது. அதே போலதான் பகவான் நான் உனக்கு குருவா இருக்கேப்பா, கவலைப்படாதே அப்படின்னு கைய அப்படி கை மேல வச்சு பிடிச்சுண்டு அந்த ஸ்பர்ஷம் பட்ட உடனே என்னன்னா போதக அப்படிங்கிற, போதம்னா என்னன்னா ஞானம் அப்படிங்கறத சொல்ற. உனக்கு இந்த ஞானம் ஏற்கனவே இருக்குப்பா, இன்னொன்னு இந்த ஞானம் உனக்கு சிருஷ்டி பண்ண உண்டாயிட்டே இருக்கும், கவலையே படாத. இதனால பந்தப்படுவியோன்னு நீ நினைக்கவே வேண்டாம், எதுலயும் ஒட்டாம நீ இந்த சிருஷ்டிய பண்ணின்று. அதனால பவிதான சர்க்க விதிபிகி,
இந்த சர்க்கம்னு சொல்லக்கூடிய சிருஷ்டிய நீ பண்ணின்று. இந்த ஞானத்தை என்னன்னா உனக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்கேன், உனக்குள்ள இருக்கு. ஆனா நீ என்ன ஸ்மரணம் பண்ண உனக்கு அது கிடைச்சுட்டே இருக்கும். அதனால அதன் மூலமாக நீ சிருஷ்டி பண்ணு, அதே சமயத்துல எந்தவித பந்தமும் இல்லாம நீ அதுல இருந்து வெளில வந்துடலாம்பா அப்படிங்கறத சொல்லி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா பிரதோஷ்ய நிதராம், ரொம்ப ஆனந்தப்பட்டாராம். இப்ப வேற என்ன தேவை? ஏன்னா சிருஷ்டி பண்ணணும், அதுக்கான விஷயத்த உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன். பாணி கிரகணம் பண்ண உடனே என்ன அந்த எல்லாம் டிரான்ஸ்பர் ஆற மாதிரி ஆறுது இல்லையா? அப்போ எல்லாமே அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி எல்லாமே பிரம்மதேவனுக்கு கிடைக்கிறது இல்லையா? அதனால உள்ள இருந்து உன்னை தூண்டு வைக்கிறதும் நான் தான்ப்பா அப்படிங்கறத சொல்லி, இனிமே நீ அழகா சிருஷ்டிய பண்ணு, எதுலயும் பந்தப்படாம நீ இதுல இருந்து விலகிக்கலாம் அப்படிங்கறத சொல்லி அப்படி பிரம்மதேவனுக்கு அனுகிரகத்தை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப ஆனந்தப்படுறார் பிரம்மதேவன். அப்படிப்பட்ட நீதான் என்னன்னா நீ படைக்கக்கூடிய அந்த சிருஷ்டி பண்ற தொழிலையே நீதானே பிரம்மதேவனுக்குள்ள நீ தூண்டு வச்ச. அப்படிப்பட்ட நீதானே எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வியாதியும் போக்கணும் இல்லையா? உனக்கு தெரியாம ஏதாவது எனக்கு வருமா? இல்ல உன் இச்சை இல்லாம எனக்கு ஏதாவது நடக்குமா? அதனால இப்ப எனக்கு என்ன, நான் இங்க ஏதோ உன் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஸ்லோகங்களை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உன்னை துதி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அப்படி இருக்கும்பொழுது இந்த வியாதி என்ன இன்னும் உன் பக்கத்துல வரவிடாம தடுக்கிறதே இல்லையா? என்னுடைய மனசு இன்னும் உன் பக்கத்துல நிறைய சேவை பண்ணணும்னு தோன்றது. அப்ப என் மனசுல இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு தெரியாம இருக்குமா? அதனால என்ன பூரணமா குணமாக்கினேன்னா உனக்காகவே நான் என்னன்னா என்னுடைய இந்த உடம்ப பூரா உனக்காகவே நான் சர்வீஸ் பண்றதுக்காகவே உபயோகப்படுத்துவேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4வது தசகத்திலே இல்லையா? இந்த கண்ணு ஒன்ன பாக்குறதுக்கு தான், காலு உன்னுடைய கோவில நாடி வர்றதுக்கு தான், கை உனக்கு சேவை பண்றதுக்கு தான் இருக்கணும்னு ஒரு அந்த அவயவங்களும் உனக்காகவே நான் பண்ணணும் அப்படிங்கறத கேட்கிறார் இல்லையா? அதனால என்னுடைய இந்த கஷ்டத்தை போக்கு, கதாம் அப்படின்னாலே எனக்கு இதுல இருந்து என்னன்னா ஒரு விடுவி, இந்த வியாதிகள்ல இருந்து இந்த கஷ்டங்கள்ல இருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி 7வது தசகம் பூர்த்தியாகுது.